அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையார் ரொம்ப குளுமையாக தெரிகிறார் இல்லையா? அது ஏன்னா ராத்திரியெல்லாம் மழை, ஒரு இடி மின்னல். இங்கே எப்போவுமே இந்த கோடை மழைங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லாம் அவருடைய சித்தம் இல்லையா? ஸோ அந்த மழைக்கு அப்புறம் இயற்கையே குளுமையாக இருக்குது, நம் மனமும் குளுமை அடைகிறது. அண்ணாமலையார் என்றாலே அருள். அவர் அருள் இல்லாமல் நம்ம அவரை பார்க்கவும் முடியாது, அவரை பற்றி பேசவும் முடியாது. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா குருவாரம், வியாழக்கிழமை, 19வது நாள், மார்ச் மாதம் 2026. இன்றைக்கி யுகாதி. ஸோ நம்மளுடைய தெலுங்கு அன்பர்கள் எல்லாரும் இன்றைக்கி வருடப்பிறப்பு அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நமக்கும் தமிழ் வருடப்பிறப்பு வருது ஏப்ரல் மாதம். ஸோ எல்லாருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நன்னாளில் அனைவரும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்காமல் சிறப்பான வாழ்க்கையை வாழணும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றது மாதிரி இன்றைய தினத்தை அவருடைய நினைவாக கொண்டாடலாம். அவருடைய அருள் நமக்கு இருக்குங்கிறத அதிலே புரிஞ்சுக்கலாம். அவர் அருள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவரை பார்க்குறோம், அவரை தரிசனம் பண்ணுறோம், அவரை பற்றியே நினைக்கிறோம். குருவாரம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு குரு தேவை. அண்ணாமலையாரே நமக்கு குருவாக இருந்தாலும் கூட பக்கத்தில் நம்ம ஒரு தாய் கையை பிடிச்சி கூட்டு போய் நமக்கு கற்றுக் கொடுப்பது போல் ஒரு ஃபிசிக்கல் பாடியில் ஒரு குரு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளுடைய லிமிட்டட் மைண்ட் அப்படி சொல்லும். ஸோ அந்த மாதிரி குருமார்களை தேடி அலையாமல் அண்ணாமலையார்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம குருவை கொடுங்க வழி நடத்துறதுக்கு அப்படின்னு கேட்டாலே நிச்சயமாக நமக்கு அவர் காமிச்சு கொடுப்பார். அதனால் இன்றைய தினத்தை அவரின் நினைவாக அவர்கள் அருளை பாடி நினைத்து மனம் உருகி அவர் நினைவாகவே இருப்போம். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா.